அண்ணாமலை விமர்சிச்சார் அப்படின்னா இனிமேல் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டார். நான் தான் சொல்றேன். இன்னொரு தடவை அண்ணாமலை அஃப்கோர்ஸ் சொல்லுவோம். இதே மாதிரி தான் இந்த எஸ்வி சேகருக்கும். எஸ்வி சேகர் வந்து அண்ணாமலை விமர்சிக்கிறதுக்குலாம் துளி தகுதி என்றவர். இன்னொரு தடவை இவர் அண்ணாமலை பத்தி பேசினார்னா வேறு விதத்தில் அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இருந்தால் தாவேகா 2 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, மற்றொருவர் அண்ணாமலை. சார் 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களை யார் சார் தடுத்திருப்பா? நீங்க போய் கரூர்ல அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணிருப்பாங்க? அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பாங்க? அடிச்சிருவாங்களா? உருட்டுக்கட்டை எடுத்து வந்து அடிச்சிருப்பாங்களா? புஷியானந்த் எங்க சார் போனாரு? ராஜ்மோகன் எங்க போனாரு? ஆதவ அர்ஜுனா எங்க போனாரு? சார் ஒரு தடவை ஒருத்தன் அரெஸ்ட் ஆகல சார். இவன் என்ன சார் கட்சி நடத்துறாங்க? 200% விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்காரு சார். நான் சொல்றேன், அதை தாண்டி விஜய் அங்க நிற்க விடாமல் துரத்துனது என்ன, அங்க அவரை இருக்க விடாமல் ஓட வச்சது என்னன்னா விஜய் கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனம். மதுரையில் வந்து பொதுக்கூட்டம், அடுத்த என்டிஏனுடைய பொதுக்கூட்டம் வந்து வர பிப்ரவரி 28 அன்னைக்கு நடக்குது. ஸோ அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணிக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பாமகவினுடைய பிரிவு என அனைத்துமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைந்துவிடும். ஸோ இதை வேணா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 28ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் சொல்றார், இன்னும் தாவேகாவையும் விஜயும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல. கரெக்ட் தானே? உண்மைதானே? இன்னும் அவர் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல, அவர் அடிக்கவே ஆரம்பிக்கல. அவர் அடி வித்தியாசமான அடி, போலீஸ் அடி வேற மாதிரி இருக்கும். இவர் போலீஸா நடிச்சவர், அவர் போலீஸாவே வாழ்ந்தவர். கரெக்ட் தானே? சிடிஆர் நிர்மல்குமார் அவரெல்லாம் வந்து இந்த கட்சியில் இருந்தவர். இந்த கட்சியில இருந்து அதிமுகவுக்கு போய் அதிமுகல இருந்து அவர் வந்து எங்க வந்திருக்காரு? இன்னைக்கு தாவேகாவுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு தீவிரமான ஒரு RSS காரரு. எல்லா RSS ஷாகாவுக்கும் நீங்க ஒன்றும் இல்லைங்க, அவருடைய ஃபேஸ்புக் பேஜை போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலேயும் வந்து RSS ட்ரெஸ்ஸில் RSS ஷாகாவில் வந்து கலந்துக்கிட்டவர். அவர் எப்படிங்க ஒரே நாளில் டப்புன்னு தாவேகாவினுடைய கொள்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு எப்படிங்க மாறினாரு? எனக்கு புரியவே இல்லை. அவரெல்லாம் அண்ணாமலை பற்றி பேசலாமா? இல்லை, அது தெரியுமா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? ஏங்க இதெல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க யாரையுமே அவருக்கு என்னன்னே தெரியாது. நான் இன்னும் சொல்றேன், RSS சிந்தனை கொண்டவர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய டபுள் ஏஜென்சி அவ்வளவு பேர் உள்ளார இருக்காங்க. நீங்க வேணா வேடிக்கை எல்லாம் பாருங்க. நிறைய பேர் வேட்புமனு எல்லாம் போட்டுட்டு கடைசி நிமிஷத்துல வாபஸ் எல்லாம் வாங்க போறாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. திமுக செட் பண்ணி அனுப்புற ஆட்கள் இன்னும் உள்ளார இருக்காங்க. இவரெல்லாம் அண்ணாமலையை விமர்சிச்சு பேசலாமா? நீங்க சொல்லுங்க. அண்ணாமலையை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் நான் சொல்லல. ஆனால் விஜய் இது போன்ற இந்த அல்லு சில்லு செதற சில்லறையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசினா அதற்கு பதிலடி வேற விதமாக தான் கொடுக்கப்படும். நாகரிகமற்ற முறையில் எதுவும் பேசல, ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க, அவ்வளவுதானே. அந்த விமர்சனத்தை வைப்பதற்கும் குறைந்தபட்சமான ஒரு அருகதை வேணும். அது சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இல்லை அப்படிங்கிறத நான் அந்த பேட்டியின் வழியாக நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன். ஏன் அவர் பிஜேபியில இருந்து ஏடிஎம்கேக்கு போனாரு? சரி, ஏடிஎம்கேல போய் இருந்தார்ல, ஏடிஎம்கேல அவர் எவ்வளவு நாட்கள் இருந்தாரு? ஏதாவது பொறுப்புல இருந்தாரா? அவர் ஏதோ ஒரு மாநில அளவில் ஏதோ ஒரு பொறுப்பு போட்டாங்க, அங்கேயும் அவரால் இயங்க முடியல. அங்கேருந்து டிவிகேக்கு போயிட்டார். இன்னைக்கு டிவிகேக்கு போனதற்கு பிறகு அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஊடக வெளிச்சமும் ஊடக அங்கீகாரமும் இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அவங்க பேர்லாம் என்னமோ சொல்றாங்க, சரி விடுங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அவர் தான் பாஸ். ஸோ அந்த மாதிரி அங்க அவரை பசங்களை மேய்க்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அதை மட்டும் அவர் பண்ணட்டும். அண்ணாமலை விமர்சிச்சார் அப்படின்னா இனிமேல் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டார். நான் தான் சொல்றேன். இன்னொரு தடவை அஃப்கோர்ஸ் சொல்லுவோம். இதே மாதிரி தான் இந்த எஸ்வி சேகருக்கும். எஸ்வி சேகர் வந்து அண்ணாமலையை விமர்சிக்கிறதுக்குலாம் துளி தகுதி என்றவர். எஸ்வி சேகருக்குலாம் என்னங்க சித்தாந்தம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. எம்எல்ஏவா இருந்தவர், ஜெயிச்சவர், மக்களுடைய அங்கீகாரம் பெற்று தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எந்த கட்சியில ஜெயிச்சாரு? எந்த கட்சியில ஜெயிச்சாரு? இப்ப எங்க இருக்காரு? ஜெயலலிதா அவர்கள் என்ற ஒரு உயிரோடு இருந்திருந்தால் எஸ்வி சேகருக்கு இந்த தைரியம் வந்திருக்குமா? வீட்டுல பால் பாக்கெட் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ட்விட்டர்ல ட்வீட் போட்டு பால் பாக்கெட் மாத்தி வாங்கினவர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. எஸ்வி சேகர் ஏதாவது ஒரு விஷயத்தை வாயை திறந்து பேசியிருப்பாரா? அப்போ உங்களுடைய தெருவுக்கு உங்க அப்பா பேரை வச்சுட்டாரு ஸ்டாலின். ஸோ அதனால ஸ்டாலின் ஆட்சி நல்ல ஆட்சி. உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கல, ஏன்னா அண்ணாமலை வந்து உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு. அதனால உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கல. ஸோ அண்ணாமலையை பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இங்க இருந்துகிட்டே அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. எஸ்வி சேகரை விட்டுருங்க, இப்போ வந்து விர்ச்சுவல் நீங்க அப்படிலாம் ஒரு விடவே முடியாது. நான் சொல்றேன், எஸ்வி சேகருக்குலாம் குறைந்தபட்சமா அதிமுகங்கிற ஒரு அடையாளம் இல்லைன்னா, அந்த ரெட்டலைங்கிற சிம்பிள் இல்லைன்னா 100 ஓட்டு வாங்க முடியுமா? அவர் டிராமா பார்க்கறதுக்கு 50 பேர் தான் வராங்க. அதுவும் ஓசியில டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர்லாம் அண்ணாமலை பத்தி பேசலாமா? அவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? அவருக்கெல்லாம் என்ன சித்தாந்தம் இருக்குது? அவர் வீட்டுல கள்ள விட்டு அடிச்சது யாருங்க? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கள்ள விட்டு அடிச்சாங்க. அந்த கள்ள விட்டு அடிச்சவங்க பூரா இன்னைக்கு திமுக ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க.
அந்த கேஸ் என்னாச்சு? ஏன்னா இங்க திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா பக்கத்தில் 2 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு தேர்தல் நேரத்தை ஸ்டண்ட். சரி, அந்த ஸ்டண்ட்டுக்கு இப்போ அவர் எஸ் வி சேகர் யூஸ் ஆகுறாரு. ஒரு நாடக நடிகர், பக்கத்துல ஒரு சினிமா நடிகர், எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணாமலை இந்த பிரஸ் மீட்லேயே சொன்னாரு, நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை, முதல் தடவை நான் பேசுறேன். முதல் தடவை இல்லை, இதான் அவர் கடைசி தடவை பேசுறது. இன்னொரு தடவை இவர் அண்ணாமலை பத்தி பேசினார்னா வேறு விதத்தில் அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுறது? அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேறொரு வடிவமா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உருவான முதல் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது இந்த வார் ரூம் தான். அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கறது. இல்ல அதை நீங்க அதனாலதான் கேக்குறீங்க. விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு வந்துராதா? அண்ணாமலை ஃபேன் விஜய் அடிக்க, விஜய் ஃபேன் அண்ணாமலை அடிக்க, அப்படியே மாறி மாறி இது வேற ஒரு மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடாதா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மோதல்ங்கிறது யாருக்குமே ஆரோக்கியமானது இல்லை. இது அண்ணாமலையும் விரும்ப மாட்டாரு, விஜயும் விரும்ப மாட்டாரு. இதுல டேமேஜ் சேதாரங்கிறது விஜய்க்கு தான் ஏற்பட போகுது. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கவருக்கு வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேர்ல வெறும் ஃபேனா எங்க தலைவர் இந்த படத்துல இப்படி நடிச்சாரு, அந்த படத்துல தண்ணியை கொண்டு வந்தாரு, இந்த படத்துல ஊழலை தட்டி கேட்டாருன்னு இல்லாம கிரவுண்ட்ல 10 வருஷம் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகால ஒர்க் பண்ண ஒரு ரியல் ஹீரோ. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அண்ணாமலை ரியல் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா படத்துல இவர் ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சூப்பர், அதான் சொல்றேன், இது ரியல் ஹீரோ. 33 வருஷம் இந்த ஃபீல்ட்ல தொடர்ந்து பயணிச்சு இப்ப நம்பர் 1 ஹீரோ. பெரிய மரியாதை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், விஜயனுடைய விஜய் ஃபேன் வேற ஆரம்பத்துல. நான் மறுபடியும் விஜய்க்காக நீங்க நிறைய பேட்டிகள் டிபேட்லாம் வேற நான் மறுக்கல. விஜயனுடைய தீவிரமான அவரோட அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க. இல்ல நான் அதுக்கான பதில சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்றேன், ரியல் ஹீரோவையும் மோத வருகிறது. யாருக்கு அடி அதிகமா விழப்போகுது அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். ஸோ விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை, அவங்க கட்சியை சேர்ந்த ஐடிவிங்க, உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேரை காட்டினாங்க. அதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு மேனிஃபெஸ்டோவோ இல்லை எதுவுமே வரல. ஒரு பாலிசி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்மளால இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்க முடியல. ஸோ அதை உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணாமலையை சீன்ற அந்த வேலையை விட்டு ஏன்னா குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இருந்தால் தாவேகா 2 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, மற்றொருவர் அண்ணாமலை. கரூர் துயர சம்பவம் நடந்து 41 பேர் இறந்ததற்கு பிறகு 2 பேருடைய பிரஸ் மீட் தான் மக்களுக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துச்சு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, அது நியூட்ரல் பிளஸ் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். அவங்களிடம் விஜய் மேல தப்பு இல்லை, விஜய் மேல நம்ம கோவப்படுறதோ அல்லது விஜய் பேசலன்னு எதிர்பார்க்கறதோ இந்த நேரத்தில் தப்புன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட். 2வது மினிட் பை மினிட் லா அண்ட் ஆர்டர் எப்படி அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டிருக்கணும், எப்படி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கணும், எவ்வளோ பேர் இருந்தாங்க, என்ன ஏதுங்கிறத ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பார்வையிலிருந்து திரு அண்ணாமலை அவர்கள் விளக்குனது. இந்த 2 பிரஸ் மீட் இல்லைன்னா விஜயனுடைய இமேஜ் அன்னைக்கே காலியாக இருக்கும். விஜய் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பார். அதிலிருந்து அவரை காப்பாற்றியவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும். இதை தமிழக வெற்றி கழகத்தினர் புரிஞ்சுக்கிட்டு யாரை எந்த நேரத்தில் பேசணும், எப்படி பேசணுங்கிறது புரிஞ்சு நடந்துக்கணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருடைய ட்விட்டர் ஹேண்ட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனில் அவங்க அண்ணாமலை பேசின பிரஸ் மீட்டையும் இபிஎஸ் பேசின பிரஸ் மீட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணது எவ்வளோ பெரிய சப்போர்ட்னு உங்களுடைய மனசாட்சியை கேள்வி கேட்டீங்கன்னா தெரியும். அதனால அநாகரிகமான விமர்சனங்களை தவிர்த்துட்டு உங்க கட்சியை பத்தி பேசுங்க, உங்க கொள்கையை பத்தி பேசுங்க, பதிலுக்கு உங்க பேசட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டும். அவருடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க, விஜயனுடைய அரசியலை? எனக்கு அண்ணாமலையோட ஸ்டாண்ட் தான் என்னோட ஸ்டாண்ட். விஜய் வரவேற்கிறோம், விஜய் வரட்டும், மக்களிடம் போயிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டும். வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அது தப்பு அப்படின்னு மக்கள் நிரூபிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு ஒரு 30% இருக்குன்னு அவங்க ஆதரவாளர் சொல்றாங்க. அவ்வளவுதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு 50 கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் 15 20 இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் 10% மேல தாண்டுவாரு. வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்றாரு. வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இல்ல, எல்லாருமே விஜய் தான், எல்லாருமே விஜய் தான். யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ விஜய். பேட்டியில என் பேருக்கு கீழே என் பேரை போடுவீங்களா, இல்ல விஜய் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் விஜய் மாதிரி இந்த பேட்டியை கொடுத்து கொண்டிருப்பவர் விஜய்னு போடுவீங்களா? பேட்டியில உண்மையை போட்டுருவோம். நாங்க ஓட்டு போடும்போது இவர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாரு. எங்க வீட்ல எல்லாம் விஜய் உண்மையாவே இல்லைங்க. நான் ஏற்கனவே பார்த்தேன். சொல்றீங்க? இல்ல எங்க வீட்ல எல்லாம் இல்ல. எங்க வீட்ல நான் இருக்கேன், 3 நாய் இருக்கு, என் பொண்ணு இருக்கா, என் ஒய்ஃப் இருக்கா. கண்டிப்பா நீங்க விஜய்க்கு போடுங்கப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி வளர்க்கல, அந்த மாதிரி யாரும் வளர்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையை பொறுத்த மட்டில் விஜய் என்னை மகிழ்வித்திருக்கிறார். என்னுடைய இளம் பிராயத்தில் நான் அவருடைய படங்களை பார்த்துருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். சில சமூக பிரச்சனைகள்ல அவர் குரல் கொடுத்த பொழுது வேறு யாரும் பேச துணியாத விஷயங்களை அவர் பேசுறாருன்னு நினைச்சு நீங்க சொன்ன மாதிரி நானே சொல்றேன். ஆமா, நான் அவர் பொலிட்டீஷியனா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா அவர் மேல மிகப்பெரிய நெருக்கடிகளை இங்க இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் கொடுத்த பொழுது
நான் அவருக்கு ஆதரவாக தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினவன் தான். நானே கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிபேட் பேசியிருப்பேன். ஆனால் அவருடைய அரசியல் வருகை என்பது என்னை பொறுத்த மட்டில் அதில் இருக்கக்கூடிய உண்மையான பிக்சர் என்னங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நேற்று ஒரு ஆர்டிகல் படித்தேன், பார்த்தா அதில் ஏதோ அவருக்கு மிகப்பெரிய மிஷினரிஸோட ஃபண்டிங் இருக்குங்கிறாங்க. நான் அப்படிலாம் அவர் மத ரீதியாக சுருக்க விரும்பலை. ஏன்னா அவர் என்றைக்குமே விஜய் தான், நான் ஜோசப் விஜய்னு கூட சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை திரைக்கவர்ச்சியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வேலையை 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சீமான் அதை பண்ணாரு. தொடர்ச்சியாக நீ சினிமாவை பார்க்காத, சினிமா பார்த்து உன் ஹீரோவை தேடாதன்னு ராமதாஸ் தொடங்கி வச்சார், மருத்துவர் தொடங்கினது. பட் அப்போ அவர் சொன்ன பொழுது அவருடைய சமூகத்துக்குள்ளார போன மெசேஜை ஒரு பொது வெளியில கொண்டு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட ஒரு திரைக்கவர்ச்சிங்கிற பிம்பத்தை உடைச்சு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் முதல் நாள் போய் படம் பாரு, அதெல்லாம் பண்ணு, ஆனால் சூப்பர் ஸ்டார்னாலும் அவன் சூப்பர் ஸ்டார் தானே அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு விதத்தில் அரசியல் படுத்தக்கூடிய ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு 10-15 வருஷத்துல செஞ்சதை திரும்ப மாற்றி ஒரு திரை நடிகரால தமிழ்நாட்டை ஆண்டு விட முடியும். அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். 33 வருஷம் நடிச்சார். 33 வருஷம் நடிச்சார்னா அவருக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுங்க, இல்லை செவாலிய விருது கொடுங்க, வேற என்னென்ன உலகத்தினுடைய உயரிய விருதுகள் இருக்கோ, இல்லை ஆஸ்கார் விருது கூட கொடுங்க. அதுக்காக நாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன பொறுத்தமுறை அறிவற்ற ஒரு செயல் அப்படின்னு நான் பார்க்குறேன். 33 வருஷம் நடிச்சதுனால ஒருத்தருக்கு எப்படி இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி வரும்? நான் ஓப்பனாக கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியினுடைய பெயர்களையும் விஜய் சொல்வாரா? விஜய்க்கு தெரியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி மதுரையில முன்னாடி திருப்பரங்குன்றம் லெட்டர் பேட் வச்சுக்கிட்டா, திருமங்கலம் விஜய், மதுரை மேற்கு விஜய், அப்போ எல்லா தொகுதியும் கண்டிப்பா படிச்சு வச்சிருப்பார்ல. இது கூடவா இது தெரியாம அரசியல் வருவாரு? நல்லா காமெடி பண்றீங்க, நல்லா அவரை கலாய்க்கிறீங்க. நான் தான் அவரை கலாய்க்கணும்னு நினைச்சேன், என் வேலையை சேர்த்து நீங்க கலாய்க்கல. இது கூடவா தெரியாம கட்சி அவருக்கு தெரியாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அவருக்கு 234 தொகுதியும் சத்தியமா தெரியாது. அவருக்கு 234 தொகுதியில இருக்கக்கூடிய 234 தொகுதியில இருக்கக்கூடிய கீ இஷ்யூஸ் என்னன்னு அவர்கிட்ட கேளுங்க, சத்தியமா தெரியாது. கண்டிப்பா எழுதி கொடுப்பாங்களா சார்? என்ன சார் எழுதி ஒவ்வொரு ஊர்லயும் எழுதி கொடுத்து படிக்கிறவங்களுக்கு பேர் செய்தி வாசிப்பாளர் சார். எழுதி கொடுத்து படிக்கிறவங்களுக்கு பேர் செய்தி வாசிப்பாளர் சார். குறைந்தபட்சமா அவருக்கு சார் தமிழ்நாட்டுல நான் ஒண்ணும் இல்லை சார், 234 தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். வடக்குல இருந்து தெற்கு, கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அவர் எத்தனை தடவை பயணப்பட்டிருப்பாரு? அவரால் போக முடியாது, அவருடைய ப்ரொஃபஷன் காரணமா நீங்க சொல்லலாம். அவருக்கு எப்படி சார் லோக்கல் இஷ்யூஸ் என்னன்னு தெரியும்? அவருக்கு சார் இருந்த இடத்துல இருந்து எல்லாம் உங்களுக்கு தகவல் வரும்ல. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பனையூர்லயே எல்லாமே சார். நீங்க பாருங்க, இது நிறைய பேர் பேசிட்டாங்க, இருந்தாலும் நான் அது ஒரு பலரும் பேசினதுனால அதை நான் தவிர்க்கணும்னு நினைச்சேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல சார், ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கே அது ஆபத்து தான். ஓகே, நீங்க களத்துக்கே வரமாட்டீங்க, களத்துல இருந்தா எல்லாரும் உங்க வீட்டை நோக்கி வரணும் அப்படின்னா அது வந்து நீங்க இந்த ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குறீங்க சார். உலகத்திலேயே ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போகலைனாலும் ஓகே, அதுக்கு பிறகு போயிட்டு நம்ம பார்ப்போம் சார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் இல்லை, வந்ததுக்கு பிறகு திரும்ப போயிட்டு கல்யாணத்தை விசாரிப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம தான் போவோம். ஆனால் ஒரு 41 பேர் இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூட ஒரு மனிதன் தன்னை வந்து பாருன்னு தான் கூப்பிட்டு பார்க்குறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு விஜய் மேலே இருந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு சார். 41 பேர் இறந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களை யார் சார் தடுத்திருப்பா? நீங்க போய் கரூர்ல அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்து நீங்க இன்னைக்கு பேசின அந்த வீடியோவை அங்க உட்கார்ந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஹீரோ சார். நீங்க ஹீரோ. என்ன சார் பண்ணிருப்பாங்க? அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பாங்க? அடிச்சிருவாங்களா? உருட்டுக்கட்டை எடுத்து வந்து அடிச்சிருப்பாங்களா? என்ன பண்ணிருப்பாங்க? அப்படிப்பட்டவங்க கிடையாது சார். அப்போ அன்னைக்கு அங்கேருந்து ஓடி வந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நேரம் கிடைச்சு, அதுக்கு பிறகு நீங்க ஒரு வீடியோ போட்டு அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், ஏன் ஆட்களை தொடாதீங்க சார். உங்க ஆட்களை வந்து தொடாமல் போலீஸ் இருந்ததுக்கு நீங்க வெக்கப்படணும் சார். சார் புஷியானந்த் எங்க சார் போனாரு? ராஜ்மோகன் எங்க போனாரு? ஆதவ அர்ஜுனா எங்க போனாரு சார்? ஒரு தடவை ஒருத்தன் அரெஸ்ட் ஆகல சார். இவன் என்ன சார் கட்சி நடத்துறாங்க? ஒரு அரெஸ்ட் ஆயிருந்தா என்ன சார், என்ன ஆயிருக்கும் சார்? என்ன பண்ணிருப்பாங்க? குண்டாஸ்ல போட்டிருப்பாங்களா? தூக்குல போட்டிருப்பாங்களா? விசாரணையே இல்லை, 41 பேர் சாவுக்கு காரணம் விஜய் தான், தூக்குல போட்டிருப்பாங்களா? ஒரு கைதாகிறதுல என்ன சார் ஆயிட போகுது? எங்க சார் புஷியானந்த் எங்க சார் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு? ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த மாவட்ட தலைவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இஃப்ஐஎம் நாட்டுறாங்க ஏதோ 2-3 பேர் அதிகபட்சம். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லி விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்க போனாங்க? ஆதவ அர்ஜுனா எங்க போனாரு சார்? லயோலா மணிலாம் வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா சார்? யோசிச்சு பாருங்க சார். ஒரு பிரச்சனைனா வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சிட்டு வர்றவங்களாம் கட்சியா சார்? அதுக்கு பேர் கட்சியா? நீங்க சொல்லுங்க. 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் நான் சொல்லவே இல்லை. இந்த பேட்டியின் வழியாக நான் அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். 41 பேர் இறந்ததுக்கு விஜய் காரணம் இல்லை, அது உங்களால நடக்காமலே இருக்கட்டுமே சார். நீங்க என்ன சார் படத்துல நடிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கீங்க, ஒரு ஹீரோயிக்கான மூமெண்ட் சார் அது. நீங்க போய் அங்க நின்று இருக்கணும் சார். அங்க நின்று இருந்தா என்ன நடந்திருக்கும் சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால வர முடிஞ்சது, செந்தில் பாலாஜியால வர முடிஞ்சது, முதல்வரால வர முடிஞ்சது. உங்களால ஏன் முடியல? ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கல.
இதுவே தெரியல. நான் தான் சொன்னேனே, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கிங்கிறது கூட தெரியாம அவரை வந்து கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளராக ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அதனால என்னை பொறுத்தவரை விஜய் மேல் இருந்த அபிமானம் ஒட்டுமொத்தமாக செத்த ஒரு தருணம் எதுனா, சார் கூப்பிட்டதுக்கு பிறகு நான் மறுபடியும் சொல்றேன், கூப்பிட்டாரு, அவங்கள பார்த்த உடனே நேரா போய் தொப்புன்னு காலில் விழுந்திருக்காரு, அழுதுருக்காரு, எனக்குள்ளார ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குன்றிருக்காரு, அவங்க சாவுக்குலாம் நான் காரணம் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க இன்டோர்ல சொல்லியிருக்க கூடாது சார், நீங்க பொதுவெளியில சொல்லியிருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதே கரூர்ல போயிட்டு ஒரு மேடை போட்டு ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும், அழுது இருக்கணும். உங்க மனசுல உண்மையாவே பாரம் இருந்தா நீங்க அழுது இருப்பீங்க சார். சொல்லும் போது எனக்கு உண்மையா அழுகு வருதுங்க. என்னங்க அதை விட உங்களுக்கு என்னங்க, 33 வருஷம் நீங்க சொல்ற லாஜிக் படியே திரையுலகத்துடைய உச்சத்துல இருக்கீங்க. எத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த மக்களை வச்சு சம்பாரிச்சிருக்கீங்க. அவன் கை தட்டி, அவன் ரசிச்சு, டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்து உன்னை கொண்டாடி, எங்க இருந்து உங்களை எந்த உச்சாணி கொம்புல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன சார் பண்ணிருப்பாங்க? 200% விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்காரு சார். நான் சொல்றேன், அதை தாண்டி விஜய் அங்க நிற்க விடாமல் துரத்துனது என்ன, அங்க அவரை இருக்க விடாமல் ஓட வச்சது என்னன்னா, விஜய் கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனம். சிபிஐ விசாரணை இருக்கு, என்னங்கிறது அவங்க விசாரணையில வந்து கண்டிப்பா வந்து உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். பேசும்போது சீமானை பத்தி சொன்னீங்க. சீமான் வந்து திரைக்கவர்ச்சியை நம்பி நீங்க வந்து வாக்கெல்லாம் அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு சொல்லி, இந்த முறை அவருடைய வாக்கு சதவீதம் நீங்க என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எப்போதுமே சொல்லுவேன், 8% சீமான் வாங்கினாரு அப்படின்னா அது 15%க்கு சமம். ஏன்னா களத்தில் நிற்கக்கூடியவங்க எல்லோருமே அடுத்த வேளை அல்ல அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் அவங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரம் இல்லாத தொழில்முறை பின்னணியை கொண்டவர்கள், அன்றாடம் காட்சிகள், மிக எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் வேட்பாளராக போட்டார், இப்படிப்பட்டவங்க தான் மாவட்ட பொறுப்பாளர்களாக்காங்க. இப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியாக ஒரு தேர்தலை நிற்பதற்கான வாய்ப்பை கொடுத்து அவங்கள அதிகாரத்தினுடைய அந்த ருசியை உணர வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ சீமான் வாங்குற 8 லட்சம் வாக்குங்கிறது திமுக, அண்ணா திமுக இந்த போன்ற அனைத்து கட்சிகள் வாங்கக்கூடிய 15 லட்சம் வாக்குக்கு சமம். அவருடைய ஒவ்வொரு வாக்குக்கும் 2 வாக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை சீமான் கண்டிப்பாக அவருடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பதற்கு போராடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. கலை யதார்த்தத்தை நான் சொல்றேன். அவங்களால 10% தாண்ட முடியுமானா, ரியலிஸ்டிக்காக பேசணும்னா முடியாது. அவர் 8% ரீட்டைன் பண்ணிட்டாருனாலே அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் சார். ஏன்னா 2024 எலெக்ஷன்ல ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி, 4 முனை போட்டி தான். ஸோ அதிமுகவும் அப்போ பிஜேபியோட இல்லாத போது அவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறது கிடையாது. இவர் தான் பிரதமர் அல்லது இந்த கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போறோம்னு சொல்லாம அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ சேர்ந்து அவங்க வாங்கின அந்த 20%, 25% அது வந்து அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க். அதை அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டோமா, கட்சி பிளவுல இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் டிப் இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ அதனால அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. இப்போ டிடிவி தினகரனால இன்ஸ்குலர் கொண்டு வருதுன்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஒரு பக்கம் 18% வாக்கு வாங்கினாலும் கூட பாஜக கூட்டணி அனைத்து தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தாங்க. அதிமுக கூட நம்ம அலையன்ஸ் வச்சாதான் தேர்தல் ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ அலையன்ஸ்க்கு வந்துட்டாங்க. திமுக கூட்டணி அனைத்து தொகுதியிலும் வென்றாங்க. ஸோ அந்த கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு அதை உறுதியாக வச்சிருக்காங்க. சீமான் அவர் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர்னு யாரையும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இந்தியா மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவர், இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொல்றவர், அவரால் திரும்பவும் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் 8% வாக்குகளை உறுதிப்படுத்த முடியுதுன்னா நம்ம அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் கருத்தியலாக திரண்ட கூட்டம். நான் திரும்ப சொல்றேன், அதுல விமர்சனம் இருக்கு, அதுல குறைபாடுகள் இருக்கு, போதாமைகள் இருக்கு, அநாகரிகமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் விமர்சனமா வைக்கிறேன். ஆனால் அதை அனைத்தையும் தாண்டி சீமான் இந்த முறையும் அந்த 8% அவர் ரீட்டைன் பண்ணிட்டாருனாலே அவர் 15% வாங்கினதா அர்த்தம். என்னுடைய கெஸ் அவர் ஒரு 7ல இருந்து 9க்குள்ளார ரெஸ்ட்ரிக்ட் ஆவாருன்னு நான் கெஸ் பண்றேன். அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு வலுவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட்டணியில் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிகவும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்து இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்காம இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வர்றதுக்கு வர 28ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து வராரு. மதுரையில் வந்து பொதுக்கூட்டம், அடுத்த என்டிஏவினுடைய பொதுக்கூட்டம் வந்து வர பிப்ரவரி 28 அன்னைக்கு நடக்குது. ஸோ அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணிக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பாமகவினுடைய பிரிவு என அனைத்துமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைந்துவிடும். ஸோ இதை வேணால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இதை பார்க்கலாம். ஃபீல்டில் வந்து இப்போ திமுக வெர்சஸ் அதிமுக அப்படி தான் இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சார். எப்போதுமே சார் இந்த 4 முனை போட்டி, இந்த 3 முனை போட்டி அப்படிங்கிறதா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னைக்காவது நீங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து இந்த 4 விரலை காட்டி 4ல் 1 தொடுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? பொதுவாக என்ன சார் சொல்லுவோம்? இருமுனை போட்டி தான். எல்லாத்துலேயுமே இருமுனை தான். சச்சினா கங்குலியா,
ஒரு காலகட்டத்தில் சிவாஜியா எம்ஜிஆரா, ரஜினியா கமலா, தலையா தளபதியா, தளபதின்னு சேர்த்து சொன்னாலோ இல்லை தலைன்னு சேர்த்து சொன்னாலும் அவங்க காமெடியன் தான், சந்தானம் மாதிரி. ஸோ ஹீரோ அப்படிங்கிறது இது 2 முனை போட்டி தான். பட் இது பல உதாரணங்கள் சொல்லலாம். பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, வாலியா வைரமுத்தா, ஸோ திமுகவா அண்ணா திமுகவா, இதுதான் கலை யதார்த்தம். நீங்க எப்படி சொல்றீங்க? டிவிகேவா திமுகவான்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். அதாவது சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார். நான் அதான் சொல்றேன், 15% வரைக்கும் நீங்க வாக்குகள் வாங்குவீங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த முறை இந்த தேர்தலை சந்திப்பதற்கு உங்களுடைய கட்சியே இருக்காது. அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி ஓடுறதை நம்ம பார்க்க தான் போறோம். இன்னைக்கு உங்க கூட இருக்கக்கூடியவங்கள தேர்தல் அனுபவத்தை, களத்தை உணர்ந்து பல தேர்தல்களை பார்த்த அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறது செங்கோட்டையன் மட்டும்தான். எப்படி நீங்கள் களத்தை எதிர்கொள்ள போகிறீர்கள்ங்கிறத பார்க்க தான் போறோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் விலை பேசுவாங்க, ஹைஜாக் பண்ணுவாங்க, கடத்துவாங்க, அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. அவங்க பேர்லயே 10 கேண்டிடேட் போடுவாங்க. நீங்க போட்ட கேண்டிடேட்டை கடைசி நிமிஷத்துல வேட்புமனு வித்ட்ரால் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு யார் சார் இருக்கா? உங்களுக்கு முகம் யார் இருக்கா? எல்லா ஊர்லயும் விஜய் மாதிரி மாஸ்க் போட்டுப்பாங்களா வேட்பாளர்லாம்? எனக்கு தெரியல சார். நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்? நீங்க உங்களுடைய தொகுதி எது சார்? நான் வந்து திருப்பூர் தொகுதி. திருப்பூர்ல யார் சார் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் தெரியுமா? எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனா திருப்பூர்ல யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விஜய், அந்த விஜய்ங்கிற ஒரு பேரே போதும் அப்படின்னு. சார், விஜய்ங்கிற பேரை பார்த்து படம் பார்க்க தான் வருவாங்க, ஓட்டு போட வர மாட்டாங்க. இப்போ வேளச்சேரியில தான் அவர் நிற்க போறாராம். சந்தோஷம். இங்க நின்னாருன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டு வந்து அவருக்கு நாங்க வந்து எல்லோரையும் எப்படி வெல்கம் பண்றோமோ அது மாதிரி வெல்கம் பண்ணி ஒரு இன்டர்வியூ கூட எடுப்போம். அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. வேளச்சேரியில் அவர் நின்னாருன்னா வேளச்சேரிக்கு வந்து நல்லது தானே. வேளச்சேரி மேல ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன், ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் விழும். அதன் மூலமாக வேளச்சேரிக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். வேளச்சேரியில் விஜய் நின்றால் தாவேகாவினரை விட நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். விஜய் வந்து அவருடைய திரைப்பயணத்துக்கு 33 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய ரசிகனாகவும் அவருடைய அரசியலை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விமர்சகனாகவும் தான் நான் இருக்க விருப்பப்படுறேன் சார். மற்றபடி விஜய்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.